அந்த புக்கை படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமான நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு மாதிரி அந்த புக்கில் எந்த அளவுக்கு ஒரு மேஜிக் இருக்கோ நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு அந்த ஒரு மேஜிக் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். பெரிய ஒரு சக்தி இருக்குது, பெரிய ஆளுமை இருக்குது. அது வந்து மேலிருந்து கீழே பார்க்கும்போது இந்த சின்னூண்டு உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே அதுக்கு ஒன்று தான். இந்த ஓமன்ற விஷயம்தான் கிறிஸ்டியானிட்டியில் பைபிளில் சொல்கிற ஆமின் அப்படின்னு சொல்கிறாரு, இஸ்லாமியர்கள் சொல்கிற ஆமின் அப்படின்ற சத்தமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒன்று தான். நம்ம வந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய அரை மணி நேர கிரியான்றது ஒரு வருஷத்துக்கான ஒரு ஆன்ம முன்னேற்றத்தையும் ஒரு பரிணாம வளர்ச்சியையும் தருதுன்றது யோகானந்தர் சொல்கிறாரு. நம்ம வந்து 3,65,000 வருஷத்தோட ஆன்ம முன்னேற்றத்தை ஒரு வருஷம் பண்ணக்கூடிய கிரியா தருதுன்றதை சொல்கிறாரு. ஒரு ஆன்மா வந்து அந்த இறைவனா அந்த ஒரு நிலைமைக்கு போகணும், அந்த ஒரு முக்தியை அடையணும் அப்படின்றதுக்கு ஒரு நார்மலான ஒரு ஆத்மாவுக்கு 10 லட்சம் வருஷம் ஆகுது. பரமஹம்ச யோகானந்தா, நம்ம இந்த யோகியர்கள் பரம்பரை எடுத்தாலே அதில் வந்து இவர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு யோகியாக இருப்பார். If the Western brothers only could learn the methods of the yogis, then they would learn to live 100 years in perfect health, happiness and great success. நீங்கள் வந்து பீட்டில்ஸோட ஒரு ஆல்பம் ஆர்ட் இருக்கும், அதில் வந்து நிறைய பேரோட ஃபோட்டோஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகியில் வர குருக்களோட ஃபோட்டோ இருக்கும். அந்த டைமில் அவர் போன ஆரம்பித்த டைம்லேயே ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி அவ்வளோ ஒரு ஃபாலோவர்ஸ் சேர்ந்துட்டாங்க இவருக்கு. ஒரு மாதிரி கவர்மெண்ட்டே இவரை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். இவங்களோட யோகானந்தாவோட ஃபேமிலி வந்து இந்தியாவிலேருந்து இங்கே அமெரிக்கா வர வரைக்குமே அவங்க பாடியை வச்சுருக்காங்க. இந்த முக்கியமானவங்களாம் வர வரைக்குமே அந்த 20 நாளுமே அவரோட பாடியும் டீகம்போஸ் ஆகலை. இல்லை எந்த ஒரு இறந்ததுக்கான ஒரு சின்ன ஒரு குறியீடு கூட நடக்கலை. பரமஹம்ச யோகானந்தர் வந்து பாபாஜியை சந்திக்கிற ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும், கிருஷ்ண பரமாத்மாவை சந்திக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும், ஜீசஸ் கிரைஸ்ட்டை சந்திக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். அந்த ஒரு இறையோட அந்த ஒரு எனர்ஜியை உடம்புல தாங்கிறதுக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். நம்ம உடம்பு வந்து அந்த அளவுக்கு ஒரு பியூராக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு மியூசிக் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இல்லை ஒரு பெயிண்டிங் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இல்லை நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றத ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு வேலை செய்யுங்களேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்க்குறவங்க எல்லாருமே அதுக்கு ரிலேட்டடாக அவங்க பக்கத்தில் வருவாங்க நீங்கள் அதுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது. அவர் வந்து புக்கில் சொல்கிறாரு, இவரோட இந்த ஒரு கோலுக்கு இவரோட இந்த கனவுக்கு முக்கியமான ஒரு சீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவதார் பாபாஜி. வணக்கம் ப்ரோ. யா ப்ரோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன் ப்ரோ. ஸோ உங்களை பார்த்ததில் அருமையாக இருக்கிறேன். வணக்கம், வெல்கம் டு ஹே தமிழ் பாட்காஸ்ட். ஸோ அகெயின் வித் வீரா ப்ரோ. இன்னைக்கு நம்ம முக்கியமாக இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி ஸோ அப்படின்ற புக்கை சார்ந்து தான். அண்டு மொதல் விஷயம், நம்ம வந்து கருப்பர் பாட்காஸ்ட் வந்து யூடியூப்ல 1 lakh மேலே போயிருக்கு ப்ரோ. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி. எதிர்பார்க்காத ஒரு விஷயம், சீரியஸாக சுத்தமாக எதிர்பார்க்கல. இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக போயிட்டு இருந்தது, அதே நேரத்தில் பார்த்தா யூடியூப்பில் பிச்சுட்டு போக ஆரம்பிச்சிச்சு. 1 lakh மேலே இப்போ போயிட்டுருக்கு. மக்களுக்கும் நன்றி, இறைவனுக்கும் நன்றி. அதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்துருவோம். அண்ட் இன்னைக்கு பார்க்க போகிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி, ஒரு யோகியின் சுயசரிதை. இந்த புக்கை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பகவத்கீதை மாதிரி, ஒரு பைபிள் மாதிரி, ஒரு குரான் மாதிரி அந்த அளவுக்கு நான் வந்து மதிக்கிறேன். அண்ட் இந்த புக்கை எனக்கு இன்னைக்கு பரிசாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. எனக்கு மிகவும் சந்தோஷம். எஸ் ப்ரோ. இந்த புக்கால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆளுமைகளாக இருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாராக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், அண்ட் ரவிசங்கர்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் சித்தாரிஸ்ட், அவரும் பெரிய ஒரு லெஜெண்ட். அவரும் இந்த புக்கால இன்ஸ்பயர் ஆனவர் தான். அண்ட் நீங்க பீட்டில்ஸோட பேண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வந்து அந்த லீட் ஆர்டிஸ்ட் ஜார்ஜ் ஹாரிசன், அவரும் யோகானந்தா, பரமஹம்ச யோகானந்தாவோட பெரிய ஒரு டிவோட்டி. இந்த புக்கால பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர். நீங்க வந்து பீட்டில்ஸோட ஒரு ஆல்பம் ஆர்ட் இருக்கும், அதுல வந்து நிறைய பேரோட போட்டோஸ் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகியில வர குருக்களோட போட்டோ இருக்கும், லஹரி மாசாயோட போட்டோ இருக்கும், அதுல பரமஹம்ச யோகானந்தாவோட போட்டோ இருக்கும், பாபாஜியோட போட்டோ இருக்கும். இதோட போட்டோ நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஆமாமா, போடுவோம். யுக்தேஸ்வர் கிரியோட போட்டோ இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு அவங்க லைஃபை சேஞ்ச் பண்ண ஒரு புக்கா வந்து ஜார்ஜ் ஹாரிசன் வந்து இதை பாக்குறாரு.
Wow. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரியும் நமக்கு. இதே எதிர்பார்த்தேன். யா, ஸ்டீவ் அவரு ஜாப்ஸும் படிச்சிருக்காரு. அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அவர் லைஃபையே டோட்டலாக அவரோட பர்சனல் லைஃபையும் சரி அவரோட பிஸ்னஸ் லைஃபையும் பயங்கரமாக சேஞ்ச் பண்ணது வந்து ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகின்னு சொல்லியிருக்காரு. லைக் அவர் எந்த அளவுக்கு அவருக்கு தாக்கம் ஏற்படுத்துச்சுன்னா, அவர் இறக்குறதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருக்காரு, என்னோட ஃபியூனரலில் வர எல்லாருக்குமே இந்த புக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட ஃபியூனரலில் வந்த எல்லாருக்குமே இந்த புக்கோட காப்பி கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரிய ஆளுமைகளை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ண இந்த புக் என்ன புக், அப்படி அதில் என்ன இருக்குது, யார் எழுதுனது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோன்னா, பரமஹம்ச யோகானந்தா. நம்ம அந்த யோகியர்கள் பரம்பரை எடுத்தாலே அதில் வந்து இவர் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு யோகியாக இருப்பார். நம்ம வந்து பொதுவாக யாரோட வாழ்க்கை வரலாறு ஆரம்பிக்கும் போது நம்ம எப்போவுமே அவங்க வந்து எப்போ பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, அது மாதிரி தான் ஆரம்பிப்போம். எனக்கு வந்து இவரோட வாழ்க்கையை வந்து சமாதியிலேருந்து அவரோட அந்த கடைசி தருணத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு தோணுது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த இந்தியன் அம்பாசிடர்ஸ்லாம் அமெரிக்கா வராங்க, லாஸ் ஏஞ்சலஸ் வராங்க. 1952 வருஷம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி அப்போ வந்து இவர் வந்து ஒரு சஸ்தங்கம் மாதிரி வைக்கிறாரு, ஒரு ஸ்பீச் மாதிரி வைக்கிறாரு. வச்சுட்டு அவர் பேசி ஆன்மீக சொற்பொழிவு பேசி முடிச்சு அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து விடை பெற்ற நேரம் வந்துருச்சு, இங்கேருந்து உங்களை விட்டு நான் கிளம்பி போகிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவரோட சிஷ்யர்களும் சரி இந்த இந்தியன் அம்பாசிடர்ஸும் சரி ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, ஏன் அப்படி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு. சொல்லிட்டு அவர் பேச்சை முடிச்சுட்டு வரும்போது அப்படியே அங்கேயே சமாதி ஆயிடுறாரு. இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம்னா, இவர் சமாதி ஆயிடுறாரு. ஆனதுக்கப்புறம் இவரோட உடலை வந்து ஒரு 20 நாள் வச்சுருக்காங்க. 20 நாளுமே அவரோட பாடி வந்து டீகம்போஸ் ஆகலை, இல்லை எந்த விதமான ஒரு அந்த இறந்ததுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வெளில வரும்ல, அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லுமே வரல. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். இவங்களோட யோகானந்தாவோட ஃபேமிலி வந்து இந்தியாவிலேருந்து இங்கே அமெரிக்கா வர வரைக்குமே அவங்க பாடியை வச்சுருக்காங்க, இந்த முக்கியமானவங்களாம் வர வரைக்குமே. அந்த 20 நாளுமே அவரோட பாடியும் டீகம்போஸ் ஆகலை, இல்லை எந்த ஒரு இறந்ததுக்கான ஒரு சின்ன ஒரு குறியீடு கூட நடக்கலை. இது வந்து பார்த்தவங்க மட்டும் கிடையாது, இவர் உடலை வந்து மார்ச்சுவரிக்கு இது பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்லேயும் அந்த டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டும் அதான் எழுதியிருக்காங்க. இது மாதிரி இறந்தவருக்கான ஒரு இது கூட ஒரு சின்ன ஒரு அறிகுறி கூட அவர் உடம்புல தெரில, ஒரு சின்ன ஒரு ஸ்மெல் கூட வரல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதோட அங்கே டேட்டா அங்கே இருக்குது. மார்ச்சுவரி ரிப்போர்ட்டே ஆக்சுவலாக இருக்குது, அந்த டாக்டர்ஸ் பேரோட, அது எந்த இடத்துல அது பண்ணாங்க அப்படின்றத விட நமக்கு ரிப்போர்ட்டே இருக்குது. பரவாயில்ல. அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, உடம்புலேருந்து அந்த துர்நாற்றம் வர்றதுக்கு ஆப்போசிட்டாக ஃப்ளவரோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்திருக்கு அவர் உடம்புலேருந்து. அது வந்து அந்த இடம் மட்டும் கிடையாது, அவங்க இருந்த அந்த மொத்த ஏரியாலையுமே வந்திருக்கு, அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் இல்லாமல். அது வந்து அங்கே பார்த்தவங்க மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து ஹிந்து அது மாதிரியான பத்திரிகைலாம் இருக்குல்ல, அது மாதிரி அந்த ஊரில் ஒரு ஃபேமஸான ஒரு பத்திரிகையில் வந்து இதை வந்து ஆர்டிக்கலாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஃப்ளவரோட ஃப்ரேக்ரன்ஸ் இருந்தது, இவரோட உடலுக்கு வந்து இவ்வளோ நாளும் எதுவுமே ஆகாமல் இருந்தது அப்படின்ட்டு. இந்த தரவை ஏன் நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா, இவரோட சமாதியிலேருந்து நான் ஏன் ஆரம்பிக்கிறேன்னா, அப்போ தான் நமக்கு வந்து புரியும் இந்த புக்குன்றது எவ்வளோ ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கிற ஒரு புக்கு, இவர் வந்து எந்த மாதிரியான ஒரு மனுஷன் அப்படின்ற ஒரு இன்ட்ரோ வந்து இதுலேருந்து நமக்கு தெரியுன்றதெல்லாம் நான் இதுலேருந்து ஆரம்பித்தேன். இல்லை, நிறைய பேருக்கு வந்து இந்த யோகானந்த பரமஹம்சர்ன்றது தெரியாமல் நிறையா பேருக்கு இருக்காங்க. மகாவதார் பாபாஜி தெரியும், ஆனால் இவர் தான் தெரியும். ஏன் புக்கு தெரிஞ்சவங்க கூட, இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகின்ற புக்கு இருக்குன்னு தெரிஞ்சவங்க கூட இவர் யாருன்னு தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக. அதே மாதிரி இவர் மாதிரி இவருன்னு ஒரு ஆள் இருக்காருன்ட்டு நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் இவர் யார், என்ன, ஏது எப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு இன்ட்ரோவாக இருக்கட்டும். கண்டிப்பாக இருக்கட்டும். அதே மாதிரி இதை பார்த்துட்டு நம்மளோட குறிக்கோள் என்னென்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இதை பற்றின ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் நாலேஜ் எடுத்துக்கிட்டு அந்த புக்கை போய் முழுசாக படிக்கணும். கண்டிப்பாக அதுதான் நம்மளோட இது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்ததே அந்த புக்கோட ஒரு சின்ன சின்ன விஷயம் எடுத்து அந்த கதைகள்லாம் சொல்லுவோன்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதை எடுத்தாலே நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் போல், அந்தளவுக்கு அந்த புக்கில் ஒரு தரவு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, எல்லாராலையும் அந்த புக்கு
தெரிஞ்சிடாது, தெரிய வராது. தெரிய வந்தாலும் எல்லாராலையும் அந்த புக்கு படிக்க முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சே முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த புக்கை படிக்கிறதுக்கு. அந்த புக்கு வந்து சேர்றதுக்கே அதை பற்றி தெரிய வர்றதுக்கே ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை நம்ம முழுசாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு அவ்வளோ ஒரு விஷயம் நடக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணாமல் என்னென்ன நடக்குமோ எல்லாமே நடக்கும். அவ்வளோ கற்றுக்கலாம் அதில் ஆழ்ந்து. சீரியஸாக அதே மாதிரி அது அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது உள்ள. அவ்வளோ அவர் அந்த புக்கில் எதை பற்றி முக்கியமாக இருக்குன்னா, அவர் சின்ன வயசுலேருந்து அவர் கடைசி நாள் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இறை விஷயங்களாக இருக்கட்டும், அவர் பார்த்த மகான்களும் யோகிகளுமா இருக்கட்டும், இது எல்லாத்தோட மொத்த ஆசீர்வாதமும் அந்த புக்கில் இருக்குது. புரியுது. அப்படின்னா அந்த புக்கு பாருங்க எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு புக்காக இருக்கும். அதை வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சா நமக்கு நம்மளோட கர்மா வந்து எப்படிலாம் வேலை செஞ்சு அதை வந்து படிக்க விடாமல் பண்ணோம் அப்படின்ட்டு. புரியுது. நம்ம அதையும் தாண்டி நீங்கள் அப்படியே படிச்சுட்டு ட்ராவல் ஆகி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அந்த புக்கை படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமான நிறையா விஷயங்கள் நடக்கும். ஒரு மாதிரி அந்த புக்கில் எந்த அளவுக்கு ஒரு மேஜிக் இருக்கோ, நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு அந்த ஒரு மேஜிக் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இவரோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இவர் பிறந்தது வந்து 1893 ஜனவரி 5 வந்து இவர் வந்து பிறக்கிறாரு. கோரக்பூர், பிரிட்டிஷ் இந்தியாவோட கோரக்பூரில், அதாவது இப்போ இருக்கிற உத்தரப்பிரதேஷில் வந்து பிறக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க வந்து 7 பேர். இவங்க அம்மா அப்பாவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பக்தியான ஒரு குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. நீங்கள் அந்த புக்கு படிக்கும் போதே தெரியும், அவங்க அம்மா அப்பாவும் சும்மா ஒரு சாதாரண பக்தி பண்ணுறவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்களே ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு புனித ஆத்மாக்களாக தான் இருப்பாங்க. முக்கியமாக அவங்க அம்மா, அதை பார்க்கும்போதே தெரியும். இவங்க 2 பேரும் குருவாக பாவிச்சு, இவங்க 2 பேரும் ரொம்ப பிரதான ஒரு கடவுளாக நினச்சி வழிபட்டது பார்த்தீங்கன்னா லஹரி மகாஷாயர் தான். ஓகே. லஹரி மகாஷாயர் யாருன்னு பார்த்தா, மகாவதார் பாபாஜியோட சிஷ்யர் தான் லஹரி மகாஷாயர். அது ஒரு பெரிய சாப்டராக போகும். லஹரி மகாஷாயரோட சாப்டர் இதில் இருக்கும். இது வந்து நம்ம கதையாக சொல்கிறத விட நீங்கள் வந்து யார் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். இந்த லஹரி மகாஷாயரை வந்து அவரோட சிஷ்யர் யுக்தேஸ்வர் கிரி மீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை யுக்தேஸ்வர் கிரி வந்து அவரோட சிஷ்யர் பரமஹம்ச சிவானந்தரை மீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த லஹரி மகாஷாயர் மகாவதார் பாபாஜியை அந்த மீட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஒரு குரு சிஷ்யன் உறவுன்றது இப்போ நம்ம சொல்லி நீடிக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி அது எப்படி அங்கே போயிட்டுருக்கு, அது வந்து அந்த நீங்கள் படிக்கும்போதே தெரியும். அதை வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நீங்கள் படிக்கும்போது அந்த உணர்வு வந்து உங்களால் வார்த்தையால் எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. கண்டிப்பாக. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம் பெரிய ஒரு கடவுள், பெரிய ஒரு அவ்வளோ பெரிய ஒரு இதுன்னு நினச்சிட்டு இருப்போம், ஆளுமைன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்க அப்படியே கீழே இறங்கி வந்து அப்படியே ஒரு அன்பா, ஒரு பாசமா, நம்ம ஒரு மனுஷங்க, நம்ம ஒரு சிஷ்யர்கள் அப்படின்ட்டு நினச்சி நம்மக்கிட்ட அவ்வளோ ஒரு அன்பு காமிப்பாங்க. நீங்கள் முக்கியமாக அந்த ஒரு 30வது சாப்டர் இல்லை அந்த 34வது சாப்டரில் வந்து அந்த மகாவதார் பாபாஜியோட அந்த ஒரு அதை பற்றி சொல்ல ஆரம்பிப்பார், அவரை பற்றி சொல்ல ஆரம்பிப்பார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் சொல்கிறேன், அந்த சாப்டர் நீங்கள் படிக்கும்போதே உங்கள் லைஃப்பில் வந்து நிறையா மாறுதல்கள் ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சாப்டராக இருக்கும் அது. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த குரு சிஷ்யர்களோட உறவுன்றது ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, ரொம்ப பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க இந்த புக்கில். இது மாதிரி தான் இருக்குது. அவரோட பிறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு காரண பிறப்பு தான். அவர் பிறக்கும் போதே இவர் லஹரி மகாஷாயர் கிட்ட வந்து அவங்க அம்மா அப்பா கொண்டு போயிட்டு அவர் வந்து பார்த்தோன்னே சொல்கிறாரு, இது மாதிரி இந்த குழந்தை வந்து இறைவனோட இடத்துக்கு பல ஆத்மாக்களை வந்து கூட்டிகிட்டு போகிறான், அவனோட பணி வந்து இவனுக்கு அந்த பணியை செய்ய போகிறான் இவன் அப்படின்றத லஹரி மகாஷாயர் வந்து முன்னாடியே சொல்லிடுவார். அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும். நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இது இப்போதான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம்னு சொல்கிறத வந்து நம்மளால் நம்பவே முடியாது. ஏன்னா அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு மேஜிக்கலான விஷயம் இந்த புக்கில் இருக்குது, அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. நம்ம வந்து பாபா படம் பார்த்துருக்கோம்ல, ரஜினி சாரோட பாபா படம். அந்த படத்தில் நடந்த நிறையா விஷயம் இந்த புக்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது தான். இவர் இந்த புக்கை படிச்சு முடிச்சக்கப்புறம் தான் ரஜினிக்கு பாபாவோட ஸ்கிரிப்டே வந்ததுன்றத அவர் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக அது ஒரு இது இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், நானே பார்த்துருக்கேன். அது அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. இன்னொரு ஒரு ஒர்க்கு காரணத்துக்கும் வந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயங்கள் வந்து நமக்கு புரியுது வந்தது.
இதுலேருந்து பரமஹம்சா யோகானந்தர் லைஃப்பில் அந்த பட்டம் அவர் பாபா மந்திரம் போட்டு கொண்டு வர சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி இவர் வந்து மகாவதார் பாபாஜி போய் பார்க்குற சீனாக இருக்கட்டும், இதெல்லாம் இவர் லைஃப்லேயும் அப்புறம் வந்து லஹரி மகாசாயரோட வாழ்க்கையிலையும் நடந்த விஷயங்கள்லாம் இந்த புக்கில் இருக்கும். இதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த படமே எடுத்தது. அதே மாதிரி இவரோட சின்ன வயசுலேருந்து இவர் போக போக இவர் வாழ்க்கையில் சந்திக்கிற ஆளுங்க, இவர் போகிற பாதை, அது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி இவரோட குறிக்கோளுக்கு ஏற்ற மாதிரி இவர் வந்து இறைவனை அடையணும் அப்படின்ற அந்த ஒரு லட்சியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இவருக்கு சுற்றி நடக்கும். என்கிட்ட வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இது மாதிரி என்ன ப்ரோ, அவர் வந்து பார்க்குறவங்க எல்லாருமே யோகிகளாக பார்க்குறவங்க எல்லாருமே இது மாதிரியே பார்க்குறாரு, எல்லாருமே ஒரு மாதிரி ஆச்சரியம் தர மாதிரியான ஒரு இதுவாகவே இருக்கு, என்னது இது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமாக கேட்டார். இப்போது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சாதாரண விஷயம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு மியூசிக் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இல்லை ஒரு பெயிண்டிங் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இல்லை நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றத ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு வேலை செய்யுங்களேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்க்குறவங்க எல்லாருமே அதுக்கு ரிலேட்டடாக உங்கள் பக்கத்தில் வருவாங்க. நீங்கள் அதுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது நீங்கள் மியூசிக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக மியூசிக் ரிலேட்டட் ஆளுங்களாம் உங்கள் லைஃப்பில் வந்து கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பிரபஞ்சம். நீங்கள் ஒரு விஷயத்த நோக்கி வேலை செய்யும் போதோ, இல்லை ஒரு விஷயத்த ரொம்ப கூர்ந்து கவனித்து அதை முழு அன்பையும் முழு ஒரு கான்சன்ட்ரேஷனையும் அதை நோக்கி செலுத்தி அந்த விஷயத்த காதலிச்சு பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இது மக்கள் மட்டும் இல்லை, பொருளும் அதை சார்ந்து வரும். இன்னும் சொன்னால் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல மியூசிக் அப்படின்னு சொல்லும்போது பார்க்குறது மட்டும் இல்லை, நம்ம லோன்லியாக இருந்தால் கூட கேட்குற ஒரு சவுண்டுமே வந்து அதுக்கு அந்த மியூசிக்காக தான் ரிலேட் ஆகும். ஆமாம் நமக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச மற்ற விஷயங்கள் பேஷனேட்டாக பண்ணுறவங்களுக்கும் இருக்கும். ஆமாம், அது யோகாவாக இருந்தாலும். ஆமாம், அது வந்து யோகாவாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அது மாதிரி இவரோட குறிக்கோள் வந்து இறைவனை தேடுறதா இருக்குது. அதனால அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயங்களா, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மனுஷங்களா, அதுக்கேற்ற மாதிரியான அதிசயங்களா இவர் வாழ்க்கையில் நடக்குது. இதில் ஒரு பாயிண்ட், சாரி சொல்லுங்க. என்னன்னா, இது எனக்கு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஒருத்தர் சொல்லும்போது சொன்னார், இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாருமே ஒருத்தர் வந்து மனிதர்களாக நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம தான் வந்து முருகரை சிவனை வந்து கடவுளாக பார்க்குறோம். ஆனால் சிவனோ முருகரோ இல்லை வேற யாரா இருந்தாலுமே நம்மளை பார்க்கும்போது நம்மளையும் முருகராக தான் பார்ப்பாங்க, இல்லை நம்மளையும் சிவனாக தான் பார்ப்பாங்க அப்படின்றது வந்து அது கேள்விப்பட்டது. அந்த லெவலுக்கு தான் அந்த ஆழம் இருக்கும். அடுத்த பாசிபிலிட்டியாக பார்ப்பாங்க, அவங்களோட பாசிபிலிட்டியாக பார்ப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக. இவரோட சின்ன வயசுலேருந்து இவரோட பயணமே அது மாதிரி தான் துவங்குது. இவரோட சின்ன வயசில் நடக்கிற அந்த சில விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்கவே கேட்கவே ஜாலியாக இருக்கும். ஒரு மாதிரி இந்த ஹாலிவுட் படத்துலலாம் இந்த சின்ன பசங்க வீட்டை விட்டு போயிட்டு இந்த வெளில சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கல்ல, இந்த ஹோம் அலோன் படம் மாதிரி, அதுக்கப்புறம் இந்த பேபி ஸ்டே அவுட் மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி இருக்கும் அவரோட சின்ன வயசுலாம் கேட்கும்போது. இது மாதிரி தான் அவர் சின்ன வயசும் வாழ்க்கையும் அப்படியே நகர்ந்து அந்த ரொம்ப அதிசயங்களும் அந்த மாதிரி அதிசயமான மனுஷங்களும் யோகிகளையும் ஞானிகளையும் நிறைய சந்திக்கிறாரு. அவரோட முக்கிய ஒரு பிரதான ஒரு லைஃப் சேஞ்சிங் பாயிண்ட்டும் சரி, அதே மாதிரி அவர் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பாயிண்ட்டும் சரி, அவரோட குருவை சந்திக்கிறது, குரு யுக்தேஸ்வர் கிரியை சந்திக்கிறது. அவருக்கு பல தடவை அவரோட குருவோட உருவம் வந்து அவருக்கு வந்து தியானத்திலையும் அவரோட உள் உணர்வுலையும் வந்துகிட்டு இருந்தது. ஆனா அவர் வந்து எப்போ பார்ப்பாரு அப்படின்ற ஒரு பெரிய ஏக்கத்துல இருப்பாரு. அவர் குரு யுக்தேஸ்வர் கிரியை பார்க்குற ஒரு தருணம் வரும் இந்த புக்கில். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து அதுக்காகவே அந்த புக்கை படிக்கணும். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே ஒரு மாதிரி கண்ணீர் மல்க இருக்கும். அந்த ஒரு சைடே ரொம்ப அழகாக இருக்கும். இது மாதிரி தான் அவர் வாழ்க்கை போய் இவர் குருவை பார்க்கும்போதே குரு சொல்லிடுறாரு, உன்னோட பர்பஸ் வந்து பெருசு, நீ வந்து இது மாதிரி பண்ண போகிற, நீ வந்து கொஞ்ச நாளில் அமெரிக்காவுக்கு போகிற, அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே வந்து நிறையா ஆன்மாக்கள் இருக்காங்க, அங்கே ஒரு நிறையா சோல்கள் வந்து இறைவனோட திருவடியை அடையணுன்ற ஒரு ஏக்கத்தில் இருக்காங்க, நீ வந்து அவங்களெல்லாம் அவரோட இடத்துக்கு நீ கூட்டி போவ அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு அப்போது பெருசாக ஒரு இதுவே கிடையாது. சரி, ஏதோ குரு சொல்கிறாரு, அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அந்த நடக்க போகிறது அப்படின்ட்டு அவர் பெருசாக எடுத்துக்காம. ஆனால் ஆக்சுவலாக எதிர்காலத்தில் அமெரிக்காவுக்கு யோகா போன முக்கியமான காரணமே விவேகானந்தர் எப்படி ஹிந்துவிசம் எடுத்துட்டு போனாரோ அதே மாதிரி யோகாவுக்கு காரணம். ஆமா, யோகா மட்டுமே இல்ல, ஆன்மீகம் அங்க பெருசா இதுவா இருக்கிறதுக்கு காரணமும் இவருன்னு தாராளமா சொல்லலாம். ஏன்னா விவேகானந்தர் போயிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு.
அவரும் ஒரு பெரிய initiation. இன்சேஷனா இருந்தது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா இப்போ வரைக்கும் அங்க அமெரிக்கால வந்து அங்க இருக்கிற ஃபாரினர்ஸா இருக்கட்டும், இல்ல அதை தவிர்த்து இவரோட சிஷ்யர்களே அவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம பெரிய லெவல்ல இருக்க லெஜெண்ட்ஸ்ல இருந்து ஒரு நார்மலான இருக்க பீப்புள் வரைக்குமே இவரோட ஃபாலோவர்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து யோகானந்தான்னு கண்டிப்பா சொல்லலாம். அந்த டைம்ல அவர் போன ஆரம்பிச்ச டைம்லயே ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி அவ்வளோ ஒரு ஃபாலோவர் சேர்ந்துட்டாங்க இவருக்கு. ஒரு மாதிரி கவர்மெண்ட்டே இவரை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி அவர் வந்து புக்ல சொல்றாரு, இவரோட இந்த ஒரு கோலுக்கு, இவரோட இந்த கனவுக்கு முக்கியமான ஒரு சீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவதார் பாபாஜி. ஒரு மாதிரி இப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் எதுவுமே இல்லாத டைம்லயே இதெல்லாம் இவரோட இது பரவுறதுக்கு வாய்ப்பு இல்லாத டைம்லயே இவர் அந்த இடத்துக்கு போயிட்டு ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சு டக்குன்னு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இவருக்கு. அவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. அவரோட தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. அதே மாதிரி நிறைய அங்கிருந்த அமெரிக்கன்ஸுக்கும் இவர் வந்து நிறையா கொஞ்சம் ஒரு தொந்தரவாக இருந்தது. ஏன்னா இவர் வந்து நிறையா ரீஃபார்ம்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கே அவர் வந்து யோக கலையை கற்றுக் கொடுத்தாரு, கிரியா யோகத்தை கற்றுக் கொடுத்தாரு, அந்த இறைய பரப்பிட்டு இருந்தார், இறை விஷயங்களை பரப்பிட்டு இருந்தாரு. அதே மாதிரி கருப்பர்களாக இருக்கட்டும், வெள்ளையர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே அவரோட வகுப்புல வந்து ஒன்னா உட்கார வச்சுட்டு இருந்தாரு. இதெல்லாம் அங்க இருந்த நிறைய பீப்புளுக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருந்தது. அதே மாதிரி இந்தியன்ஸுக்கும் அமெரிக்கன்ஸுக்கும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வச்சாரு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க இருக்கிறவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. இவர் மனசையும் அது ரொம்ப பாதிச்சுது. என்னடா ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலான பீப்புள், ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில இருப்பாங்க இவங்க, வெளிநாட்டுல இருக்கவங்கன்னு நினைக்கிற பட்சத்துல என்ன இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு இவரும். இங்க இந்தியால எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கோ அதே மாதிரி அங்க வேற வடிவங்கள்ல இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது இவர் மனசையும் அது ஆக்சுவலா ரொம்ப பாதிச்சுது. ஏன்னா இவர் இறையோட உத்தரவுல அந்த ஒரு கட்டளையில அவ்வளோ விஷயங்களை இது பண்ணிட்டு, அவ்வளோ கனவுகளையும் அவ்வளோ லட்சியங்களையும் எடுத்துட்டு இங்க வந்திருக்காரு. இந்த மனுஷங்க நம்ம ஒரு நல்லது பண்ணணும்னு வந்தா என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு இதுல இருந்தாரு. இது மாதிரி அமெரிக்கால போயிட்டு அவரோட தாக்கம்ன்றது பெரிய லெவல்ல இருந்தது. அதே மாதிரி அவர் வந்து புக்ல சொல்றாரு, இவரோட இந்த ஒரு கோலுக்கு, இவரோட இந்த கனவுக்கு முக்கியமான ஒரு சீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவதார் பாபாஜி. அந்த பரமகுரு தான், அந்த ஒரு மகான் தான். அவர் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமா இவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்துல. ஆக்சுவலா இந்த புக்ல இருந்து தான் ரொம்ப ஒரு அஃபிஷியலா ஆத்தென்டிகேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் மகாவதார் பாபாஜி பத்தி வருதுன்னா அது வந்து நமக்கு இதுல இருந்து தான் கிடைக்குது. இந்த உலகத்தை ஸ்தூல ரூபத்தில் இருந்துட்டு மொத்த ஒரு கண்ட்ரோலும் வச்சு அந்த ஒரு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது 2 பேர் வந்து இவர் சொல்கிறாரு. ஒன்று மகாவதார் பாபாஜி ஸ்தூல ரூபத்தில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சூட்சம ரூபத்தில் ஜீசஸ் கிரைஸ்ட சொல்கிறாரு. நம்ம வந்து இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த இறை நிலையில் இருக்க குருவா இவங்க வந்து கன்சிடர் பண்ணுறது, இவங்கன்றது யோகானந்தரும் சரி, இவரோட குருமார்களும் சரி, இந்த மொத்த கிரியா ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த OSS சங்கமும் சரி, இவங்க வந்து இறைநிலையில் இருக்க குருவாக பார்க்குறது வந்து ஒன்று கிருஷ்ண பரமாத்மா, அப்புறம் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டு, அதுக்கப்புறம் மகாவதார் பாபாஜி, லஹரி மஹாசயா, அதுக்கப்புறம் அடுத்த வழி வந்து யுக்தேஸ்வர் கிரி, அப்புறம் வந்து பரமஹம்ச யோகானந்தர். இவங்கள தான் அந்த மெயின் குருவா பார்க்குறாங்க. இந்த புத்தகத்தில் பரமஹம்ச யோகானந்தர் வந்து பாபாஜியை சந்திக்கிற ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும், கிருஷ்ண பரமாத்மாவை சந்திக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும், அதே மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட சந்திக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். ஆக்சுவலாக இது நிறைய பேருக்கு வந்து இது ஒத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் இது இரு பாகங்களும் நிறைய பேர் ஹார்ட்கோராக இருக்கலாம். பட் யோகம் அப்படின்னு வரும்போது, இல்லை ஆன்மீகம் வரும்போது இதுதான் உண்மை. அதை வந்து அவங்க அந்த நிலைக்கு மக்கள் வந்து தான் ஆகணும் ஒரு ஸ்டேஜில். சொல்லும் போதே எனக்கு வந்து ஆக்சுவலாக புல்லரிக்குது. இது வந்து ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு யுகத்தில் நடந்த விஷயம்லாம் கிடையாது, இப்போது ரீசெண்டான இயர்ஸில் நடந்த ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பல பேருக்கு பல ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம். சில பேர் சில பாத்தை வந்து ஹார்ட்கோராக ஃபாலோ பண்ணலாம், இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம், என்ன வேணால் பேசிக்கலாம். ஆனால் இவங்க இந்த உயர்நிலையில் இருக்காங்க பாருங்க, இந்த மகான்களாக இருக்கட்டும், இல்லை இந்த ப்ராஃபிட்ஸாக இருக்கட்டும், இல்லை நபிகளாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் நம்ம என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம். இவங்க எல்லாருமே அந்த கடவுளோட அந்த ஒரு அடுத்த நிலையில் இருக்காங்க, அந்த இறைன்ற விஷயத்த உணர்ந்த நிலையில் இருக்காங்க.
இந்த ஒரு சில்லியான இந்த ஒரு டர்ட்டியான கேம்ஸ்லாம் வந்து நம்ம மனுஷங்களுக்கு தான். நான் இந்த பாத்து தான் என்னோடது, நீ ஃபாலோ பண்ற பாத்து வந்து முட்டாள்தனமா இருக்காங்க, நீ வந்து ஃபாலோ பண்ற பாத்து வந்து ஒரு சரி வராது. விஜய் அஜித் ஃபேன் மாதிரி விஜய் அஜித்தும் ஒன்னாதான் இருக்காங்க. ஆமாமா, ஆனா ஃபேன்ஸ் அடிச்சுப்பாங்க. அதேதான். விஜய் அஜித்தும் அடிச்சுக்காதீங்கன்னு சொன்னாலே கேட்க மாட்டானுங்க. அந்த ஒரு மீம் நம்ம பத்தி பேசிட்டு இருந்தவங்க பார்த்தோமே, அண்ணனுக்கு ஒண்ணுதான் அண்ணனே அடிப்பான்டான்ற மாதிரி இவங்க வந்து அவங்க சொன்னாலே கேட்க மாட்டாங்க. அதேதான். அந்த மாதிரி இருக்காங்க. நம்ம மனுஷங்களுக்கு தான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய ஒரு எனர்ஜி இருக்கு, பெரிய ஒரு பேரொளி இருக்கு, ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கு, பெரிய ஆளுமை இருக்கு. அது வந்து மேலிருந்து கீழே பார்க்கும்போது இந்த சின்னூண்டு உலகத்துல இருக்க எல்லா மக்களுமே அதுக்கு ஒண்ணுதான். அந்த அந்த ஒளி வந்து அந்த ஒரு பேராற்றல்ன்றது எல்லாத்தையும் சமமாக தான் பார்க்கும், கீழே சமமாக தான் விழுகுது. இந்த கீழே இருக்க ஒரு மனுஷனும் ஒரு இடத்துல இருக்கான்ல, அவன் மொழிக்கு ஏற்ற மாதிரி, அவன் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அவனுக்கு தோன்ற இதில் ரிசீவ் பண்ணிக்கிறான், அவனுக்கு தோன்றதுல பேர் வச்சுக்கிறான். இவன் பேரை மாற்றி மாற்றி வைக்கிறதுனால அந்த பேராற்றல்ன்றது வேற வேறன்னு ஆயிடுது. இப்போ நான் வந்து உங்களை சந்துருன்னு கூப்பிடுறேன், வேற ஃப்ரெண்ட்ஸ் வந்து அருண்னு கூப்பிடுறாங்க. ரொம்ப ஈஸியான எடுத்துக்காட்டு வந்து எறும்பு. நம்ம வந்து நூத்துக்கணக்கான எறும்பு பாக்குறோம். அந்த எறும்பு வேற வேற புத்துல இருந்து வேற இதுல இருந்து வரலாம். ஏன் எறும்பு சைஸ் கூட மாதிரி ஒரு கட்ட எறும்பு ஒரு இது பார்க்கலாம். எண்ட் ஆஃப் த டே நம்ம பார்த்தோம்னா அதை எறும்பா தான் பார்ப்போம். அவ்வளவு அதே லெவல் தான் வந்து ஒரு இறைக்கும் நமக்கும் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற அதேதான் வித்தியாசமே இருக்கும். அதுதான் நம்ம தான் அதுக்கு வேற வேற பேர் வைக்கிறோம். அது அந்த இறை சக்தின்றது நம்ம மனுஷங்க எல்லாரையுமே ஒன்னாதான் பார்க்கும். நம்ம அதுக்கு என்னென்ன பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை வேற வேற பேர் வச்சிருக்கவங்க பாதையை வந்து தவறுன்னு சொன்னாலுமே சரி. சொல்றாங்கல்ல, தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நீ வந்து தென்னாடுடைய சிவன், நீ மிச்சம் இருக்கிற கடவுள் எல்லாம் பொய் அப்படின்னு அந்த வாசகம் சொல்லுது. இல்ல ஏன் தென்னாட்டுல நான் உன்னை ஈசனார் சிவன்னு நான் கூப்பிடுறேன், எல்லா ஏனைய உலகத்துக்கும் நீ வந்து இறைவனா நீ அறியப்படுற அப்படின்ட்டு தானே சொல்றாங்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இதுதான் ப்ரோ. அதே மாதிரி நீங்க வந்து மதத்துல மட்டும் இல்லை ப்ரோ, மதத்தை தாண்டி அந்த குழுக்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறானுங்க. அதுதான் ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. தெரிஞ்சது எங்க இருந்து சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கரண்டா ஒரு பிரச்சனை அதை பத்தி அப்புறம் தீவிரமா பேச அது எடுத்தா ஒரு பெரிய கரண்டான மட்டும் இல்ல, என்ன சொல்றது, எல்லா இதுலயும் ஒரு மாதிரி தீவிர பிரச்சனையா தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, தீவிரமானதான் வந்து நம்மளால கரண்ட்லயும் சரி பிரசன்ட்லயும் சரி ஒரு மாதிரி ஃபியூச்சர்ல பிரச்சனை பண்றதுக்கும் சரி ஒரு மாதிரி ரெடியா இருக்கானுங்க எப்படா அப்படின்ற மாதிரி. இப்போ நம்மளோட இதுலயே இருக்கட்டுமே, நம்மளோட அந்த ஒரு இந்த புற தெய்வங்கள் பத்தி அகதெய்வங்கள் பத்தி போட்ட ஒரு பதிவுல, கருப்பர் பத்தி எல்லாம் போட்ட பதிவுல ஒரு சன்மார்கின்ற ஒரு பேரை வச்சுட்டு ஒருத்தர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்றாரு, ப்ரோ மானவரியா இது மாதிரி கபடதாரி நாயே. அது வந்து ஏன் அப்படி பண்றாருன்னா, சன்மார்க்கம் தான் சரி, வள்ளலார் சொன்ன பாதை தான் சரி, நீங்க வந்து எப்படி உயிர் கொள்ளாமைய வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து இது மாதிரி வாடா போடான்னு பேசிட்டு ஒருமையில பேசிட்டு, வள்ளலார் இப்படிதான் ஒருமையில பேச சொன்னாரா, அவர் இப்படிதான் மற்றவங்களோட கமெண்ட்ல வந்து அநாகரிகமா நடந்துக்க சொன்னாரா, என்னடா வள்ளலார் சொல்லாததெல்லாம் பண்ணிட்டு வள்ளலார் பேரை எதுக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. என்னன்னா இவங்க வந்து அந்த போதனைகளையும் அந்த ஒரு டீச்சிங்ஸையுமே அது வந்து பாடமா கிரகிச்சுக்கிறாங்க. இவங்க வந்து யாருமே அதை உணரல. அதேதான். இவங்க வந்து அந்த இறைவன் மேலேயோ இல்லை அந்த குரு மேலேயோ பேராற்றல் கொண்டு இல்லை ஒரு பேரன்பு கொண்டு ஒரு பயங்கரமான ஒரு காதல் கொண்டு அவங்கள வந்து ஒரு குருவா பாவிச்சு அதை வந்து கிரகிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து உணர்வாங்க. அந்த குருமார்களே அவங்களுக்கு உணர்த்துவாங்க. இவங்களுக்கு என்னன்னா அந்த ஒரு டீச்சிங் மேல பெரிய ஒரு நாலேஜ் வந்துருது. அந்த ஒரு நிறைய கத்துக்கிறாங்க, நாலேஜ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. நிறைய கத்துக்கிட்டு இருந்தனால அவங்களுக்கு வந்து ஈகோ வந்துருது. நமக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஈகோ வரும்போது என்ன ஆகும், எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, இதுதான் சரி, இன்னொருத்தனோட பாதையை வந்து தப்புன்னு பார்க்க சொல்லி தோணும். ஆனா உண்மையிலேயே அதை படிச்சு கிரகிச்சு உணர்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க. அவங்க பாதையில அவங்க வாட்டு போயிட்டு இருப்பாங்க. அதேதான். எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, மிச்ச மனுஷங்க சாதாரணமா இருக்கிறவங்க வந்து இந்த ஒரு மனநிலைமையில இருந்தா ரொம்ப ஓகே ஃபைன் தான். எனக்கு பக்தின்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றவங்க, நல்ல நெறின்றதை ஃபாலோ பண்றவங்க, யோக மார்க்கத்தை ஃபாலோ பண்றவங்க,
நீங்களாம் எப்படி இவ்வளோ அநாகரிகமாக நடந்துக்கிறீங்க, நீங்களாம் எப்படி அந்த கடவுள் பேரை சொல்லி பக்தி பேரை சொல்லி இவ்வளோ மோசமாக நீங்கள் சொல்கிறதுலேருந்து எனக்கு டக்குன்னு பட்ட ஒரு இந்த இந்த விஷயம் என்னென்னா, ஆர்யா ஒரு படத்தில் வந்து சொல்லியிருப்பார், ப்ரூஸ்லி மாதிரி வந்து நம்ம வந்து ம். பார்த்துட்டு வெறும் கற்பூரத்தை மட்டும் ஏற்றிட்டு என்ன பண்ணுறாருன்றத எடுத்துக்கிறது இல்லாமல், இதுதான் இந்த கிரகிச்சுக்கிறதுன்றது நீங்கள் சொல்கிறது, அவரை மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வாழ்ந்தால் ஒரு நாளைக்கு ப்ரூஸ்லி மாதிரியும் நம்ம ஆகலாம் அப்படின்னு. மகாமுனி படத்தில் அதே தான். ஸோ அந்த பாதையை விட்டுட்டு தான் எல்லாருமே வந்து அதை ப்ரூஸ்லியை பார்த்து கெத்துன்றதை நினைக்கிறாங்களே தவிர, நம்ம ப்ரூஸ்லி செஞ்ச விஷயங்களை செய்யலாம், அதை அந்த அடையாளம் மட்டும் இல்லாமல் செய்யலான்ற பாதையில் நிறைய பேர் ப்ரூஸ்லி மாதிரி இந்த டிஷர்ட் போட்டுக்கிறதுனாலயோ இல்லை அவரோட போஸ்டரை செவுத்துல ஒட்டுறதுனாலயோ நமக்கு வந்து அந்த ப்ரூஸ்லியோட ஆற்றல்கள் வந்துடாது. இல்லை ப்ரூஸ்லி வச்சு மற்றவங்களை தப்பு அப்படின்னு சொல்கிறதுனாலையோ எந்த ப்ரூஸ்லி பிரயோஜனமும் மாதிரி பயிற்சி பண்ணணும். ஆ அப்போதான் நம்ம அந்த ப்ரூஸ்லியோட நிலைமையை அடைய முடியும். அதே மாதிரி ப்ரூஸ்லி வந்து எப்பயுமே போயிட்டு ஜாக்கி ஜான் வந்து கம்மி இல்லை ஜாக்கி ஜான் வந்து ப்ரூஸ்லியை கம்மின்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க 2 பேரும் லெஜெண்ட்ஸ்ன்ட்டு 2 பேருக்குமே தெரியும். அவங்க 2 பேரோட இவர் வந்து கும்ஃபு, அவர் வந்து விங்சுன் அப்படின்னு 2 ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆர்ட் ஃபார்ம். இவங்க 2 பேருதுமே ஒன்று தான். அது எல்லாமே ஆதியிலேருந்து வேற ஒரு ஷாவ்லின் கும்ஃபுலேருந்து தான் வந்ததுன்றது இவங்க 2 பேருக்குமே தெரியும். 2 பேரோட கலைக்கும் 2 பேருக்குமே மரியாதை இருக்கும். இன்னும் சொன்னால் அதை விட தீவிரமான விஷயம் என்னென்னா வந்து 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை வச்சுருப்பாங்க. ஆமாம் எதிர்ப்பாங்களா இல்லையான்றதை விட முதல்ல அவங்களோட கலைக்கு இதுக்கும் தானாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை இருக்கும். அதே மாதிரி அதான் அந்த ஒரு பெரிய ஒரு இதில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சின்ன சின்ன சில்லி கேம்ஸ்லாம் நம்ம பண்ண மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி அந்த நிலைமையில தான் வந்து நம்ம ஜீசஸ் கிரைஸ்டும் சரி, கிருஷ்ணரும் சரி, மகாவதார் பாபாஜியும் அந்த நிலையில தான் இருப்பாங்க. ஆமாம், அதனால தான் அந்த ஒரு இதில் தான் பரமஹம்ச யோகானந்தா வந்து சொல்கிறாரு, இது மாதிரி பாபாஜி வந்து ஸ்தூல உடலோட இந்த பூமியோட விஷயங்களை கண்காணிச்சிட்டும் நிறையா விஷயங்களை உதவி செஞ்சுட்டும் இருக்காரு. அதே வேலையை ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சூட்சம ரூபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காரு உடல் இல்லாமல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதே மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து மகாவதார் பாபாஜிக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது மாதிரி இந்த இடத்துல வந்து இறைவனோட இடத்த அடையணும் அப்படின்ட்டு ஏங்குற ஆன்மாக்கள் நிறையா இருக்குது, இவங்களுக்கு வந்து ஒரு உதவி தேவை அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் மூலியமாக அந்த விஷயம் வந்து மகாவதார் பாபாஜி வந்து ஒரு முடிவெடுத்து இந்த ஒரு விஷயத்த நிகழ்த்துறதா சொல்கிறாங்க. அருமை. அதுக்கப்புறம் பாபாஜியோட உத்தரவுப்படி இது மாதிரி இந்த குழந்தை இங்கே பிறந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. அந்த குழந்தைக்கு வந்து கிரியா யோகம்ன்றதை கொடுக்கப்பட்டு அந்த கிரியா யோகம் வந்து இந்த இடத்துலலாம் இப்படி பரவுது. இப்போ இந்த புத்தகத்தில் ரொம்ப பிரதானமாக ரொம்ப அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா கிரியா யோகா. அடுத்தது அதுதான் கேட்கலான் இருந்தேன். அருமை. இந்த கிரியா யோகா அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு கிரியானா என்ன? கிரியானா ஒரு செயலை செய்யறதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு எதிர் செயலை செய்யறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பொதுவான ஒரு விஷயம்னு சொல்றதுன்னா ஒரு செயலை செய்யறது, அதுதான் ஒரு விஷயம். கிரியான்றது ஒரு தொடர்ச்சியாவோ இல்லை ஒரு ஆழ்ந்த ஒரு இதுலேயோ ஒரு செயலை செய்யறது தான் கிரியா. அதாவது ப்ராக்டிஸ். ஆமாம், ப்ராக்டிஸ்ன்றதோட என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஒரு முனைப்போடு இருக்கிற ஒரு ஆக்ஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த சொல்லோட ஒரு அர்த்தம்ன்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்மான்ற விஷயத்தையும் இந்த கிரியான்ற வார்த்தை மீன் பண்ணுது. நம்ம பொதுவாகவே பார்த்தோன்னா எது மாதிரி ஒரு அர்த்தம் ஏற்படுதுன்னா, ஒரு செயல், ஒரு தொடர்ந்த செயல், அதை செஞ்சு இறைவனை அடையக்கூடிய ஒரு வழி, அந்த மாதிரியான ஒரு செயல், அதுதான் கிரியா அப்படின்ற ஒரு அர்த்தம். இந்த கிரியா எங்கேருந்து முதல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா மகாவதார் பாபாஜி கிட்ட இருந்து தான் கிரியா யோகா வருது. மகாவதார் பாபாஜி வந்து அவரோட கூடவே இருந்த ஒரு சிஷ்யர், இமயமலையில் சித்தாசிரமத்தில் இருந்த ஒரு சிஷ்யரை என்ன பண்ணுறாரு, திருப்பி இந்த பூமிக்கு பிறக்க வைக்கிறாரு. அதாவது மனுஷங்களுக்குள்ளே பிறக்க வச்சு இவரோட மெயின் பர்பஸே என்னவா இருக்குன்னா, இந்த இல்லற வாழ்க்கையில் இருக்காங்க நம்மள மாதிரி மனுஷங்களாக இருக்கட்டும், இவங்களும் அந்த முக்தின்ற ஒரு விஷயத்தை அடையணும். முக்தியை அடைஞ்சு அந்த இறைவனோட நிலைக்கு போகணும், அந்த ஒரு எனர்ஜி இதில் வரணுன்றதுக்காக மகாவதார் பாபாஜி வந்து அந்த காலத்தில் சித்தர்களும் ரிஷிகளும் பெரிய பெரிய மகான்களும் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஒரு ராஜயோகமாக அந்த ஒரு வாசின்ற ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் ஒரு சிம்பிளிஃபை பண்ணி லஹரி மகாஷாய்க்கு கொடுக்குறாரு. ஏன் லஹரி மகாஷாயை பிறக்க வைக்கிறாருன்னா, இவர் ஒரு தெய்வ ஒரு இதுவாகவே வந்து அப்படியே இறங்கி கொடுக்கலாம். லஹரி மகாஷாயை ஏன் பிறக்க வைக்கிறாருன்னா, இவரோட மெயின் பர்பஸே
அந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் லஹரி மகேஷையா ஒரு இல்லறத்தவனா போய் பிறந்து அந்த ஒரு சூழ்நிலையிலே வளர்ந்து அதுக்கப்புறம் மகாவதார் பாபாஜி வந்து நிறையா விஷயங்களை அவரோட விளையாட்டுகள்லாம் நடத்தி திருப்பி மேலே இமயமலைக்கே கூப்பிட்டு நீ வந்து உன்னோட முற்பிறவியில் இதுவாக இருந்த இப்போ வந்து உன்னோட கோல் வந்து உன்னோட பர்பஸ் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு லஹரி மகேஷாய்க்கு வந்து கிரியாவை கொடுக்குறாரு. நீங்கள் இந்த யோகானந்தர் காலத்தில் வாழ்ந்த நிறையா மகான்கள், நிறையா ரிஷிகளாக இருக்கட்டும், நிறையா யோகிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே லஹரி மகேஷாயரோட அடி சீடர்களாக தான் இருப்பாங்க. அந்த டைமில் இந்த கிரியான்ற விஷயம் மொத்தமாகவே பரவுனதுக்கு காரணம் வந்து லஹரி மகேஷாயர் தான். அவரும் ஒரு மாதிரி சும்மா இல்லை, பாபாஜி அளவுக்கு ஆற்றல் இருக்கு. அவரோட டேரக்டர் சீடர்னா அப்போ பாருங்க எந்த அளவுக்கு ஒரு ஆற்றலில் இருப்பார். இதில் வந்து பரமஹம்ச யோகானந்தர் வந்து அவரை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். அதெல்லாம் கேட்கவே ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். இவங்கெல்லாம் இருந்த ஒரு இடத்துல தான், அந்த ஒரு பூமியில் தான் நம்ம இருக்கோம், அந்த ஒரு குறுகிய அந்த ஒரு பக்கத்தில் இருக்க காலகட்டத்தில் தான் நம்மளும் வாழ்கிறோம் அப்படின்றது. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு யோகி தான் லஹரி மகேஷாயர்ன்றது. லஹரி மகேஷாயர் மூலயமா யுக்தேஸ்வர் கிரி அவரோட சிஷ்யருக்கு வருது. யுக்தேஸ்வர் கிரி மூலயமா பரமஹம்ச யோகானந்தருக்கு வந்து அந்த வழியாக அந்த குரு பரம்பரையில் இந்த கிரியா வந்து நம்ம எல்லாருக்கும் வருது. மகாவதார் பாபாஜி லஹரி மகேஷாயருக்கு வந்து இந்த கிரியா கொடுக்கும்போதே சொல்கிறாரு, நான் வந்து இப்போ உனக்கு உபதேசிக்கிற இந்த கிரியா யோகம் வந்து பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கொடுத்த அதே ஒரு விஞ்ஞான முறை தான் நான் வந்து உனக்கு இப்போ கொடுக்குறேன். இந்த விஞ்ஞான முறை பால், புனித பாலுக்கும் கிறிஸ்டியானிட்டியில் வர பாலுக்கும் யோவானுக்கும் பதஞ்சலிக்கும் கிரைஸ்டுக்கும் ஜீசஸுக்கும் தெரிஞ்ச ஒரு யோக முறை தான் இது. இவங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு யோக முறை தான் நான் வந்து உனக்கு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இந்த யோகாவை தராரு. இந்த கிரியா வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து ஆசனங்கள் இருக்கும். ஆனால் இதோட கோரே பார்த்தீங்கன்னா சுவாசத்தை வச்சு செயல்படக்கூடிய ஒரு யோக முறை தான். மூச்சு ரீதியான இந்த வாசி யோகம் மாதிரியான ஒரு விஷயம் தான். வாசி யோகம் தான் இது ஆக்சுவலாக. அது வந்து ரீஃபார்ம் பண்ணி இன்னும் சிம்பிளிஃபை ஆக்கி கொடுக்குறாரு. நீங்கள் வந்து கிரியா பண்ணும்போதே தெரியும், ரொம்ப சாதாரண ஒரு பயிற்சியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் செம எஃபெக்டிவாக இருக்கும். நிறையா இந்த மிச்ச யோகம் பண்ணிட்டு கிரியா பண்ணுற நிறையா பேர் சொன்னதை நான் வந்து பார்த்துருக்கேன். நான் வந்து பயங்கர எஃபர்ட் எடுத்து நான் வந்து ஹவர்ஸ் கணக்கில் பண்ணுற ஒரு தியானத்தோட ஒரு சாதனாவோட ஒரு ரிசல்ட் வந்து இதில் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மி இதுலேயே வந்து எனக்கு கிடச்சிருது அப்படின்னு சொல்கிறத நான் வந்து நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம யோசிப்போம், என்ன ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எப்படி வந்து இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வந்து நினைப்போம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மளோட ஒரு ஃபோனாக இருக்கட்டும், இப்போ வந்து அந்த பழைய காலத்தில் அந்த சுற்றி டயல் பண்ணுற ஒரு ஃபோன் இருக்கும். அது வந்து அப்கிரேட் ஆகி நம்ம கையில் ஸ்மார்ட் ஃபோன்னு ரொம்ப ஈஸியாக வரும்போது அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப ஒரு லோ குவாலிட்டியோ இல்லை இதுவோ கிடையாது. அது வந்து இதோட அப்கிரேடட் வெர்ஷன். அது வந்து நம்ம வேலை இன்னும் சிம்பிளாகுது. அது மாதிரி மகாவதார் பாபாஜி வந்து அந்த ஒரு பயங்கரமான அந்த ஒரு வீரியமான ஒரு வாசி மாதிரியான ஒரு டெக்னிக்கை, அந்த ராஜயோகம் மாதிரியான ஒரு டெக்னிக்கை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி அதை இன்னும் அப்கிரேட் பண்ணி இன்னும் ஒரு பவர்ஃபுல்லாக ஆக்கி நம்மள மாதிரி ஆளுங்களும் பண்ணால், நம்மள மாதிரி இல்லறத்தவர்களும் இந்த பெரிய சித்தர்கள் மாதிரியான அந்த ஒரு காட்டுக்கு போய் தான் தவம் இருக்கணும்ட்டு கிடையாது. நம்மள மாதிரி ஆளுங்களும் பண்ணாலும் நம்ம இறைவன் அடைய முடியும், இந்த ஒரு பிறப்பு அறுத்து அங்கே போக முடியும் அப்படின்ற அளவுக்கு அதை மாற்றி இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு டெக்னிக்காக நமக்கு வந்து கொடுக்குறாரு. அதனால தான் அது வந்து சிம்பிள், அதே மாதிரி அந்த சேம் டைம் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்குது. இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தை வந்து சுத்திகரிக்குது. நம்மளோட கெட்ட ரத்தங்கள்லாம், அந்த கழிவுகளாக இருக்கட்டும், மலஜலங்களாக இருக்கட்டும், இந்த ஒரு கெட்ட விஷயத்தெல்லாம் டீடாக்ஸ் பண்ணுது உடம்புலேருந்து. அதே மாதிரி இந்த அதிகப்படியான ஒரு பிராணத்தில் வர ஒரு அணுக்கள்ன்றது உயிர் சக்தியாக மாறி நம்மளோட முதுகு தண்டலையும் சரி, நம்மளோட மூளையிலையும் சரி ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துது. இது வந்து நம்மளோட திசுக்கள்லாம் இன்னும் வயசாகாமல் பார்த்துக்குது. இன்னும் ஒரு ரொம்ப ஏஜ்ட் ஆகாமலையோ இல்லை இந்த திசுக்களோட அழிவையோ கட்டுப்படுத்துது, நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது, அழிக்கிறதையும் நிப்பாட்டுது.
இது மாதிரி ஆகிற பட்சத்தில் தான் ஒரு யோகி வந்து அந்த வயசாகாமலே இருக்கிற அந்த ஒரு நிலைமை வருது. இல்லை அவனோட விஷயத்த அவனே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. அது வந்து பௌதிக விஷயமா இருக்கட்டும், இல்லை வேற எந்த மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், அந்த ஒரு கிரியா பண்ணக்கூடிய ஒரு யோகியோட கண்ட்ரோலு அவனோட பாடி கண்ட்ரோலாக இருக்கட்டும், அவனுக்கு வெளில இருக்கிற கண்ட்ரோலாக இருக்கட்டும், இந்த ஒரு விஷயத்தினால அவன் வந்து மொத்த ஒரு சார்ஜையும் எடுத்துக்கிறான். புரியுது. அதே மாதிரி இந்த ரத்தம் வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கிற அந்த ஒரு விஷயம் நடக்கும் போதும் நமக்கு வந்து அந்த ஏஜ் ஆகிற அந்த ஒரு இது வந்து குறையுது. அந்த ஸோ இன்சேன் லெவல் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஃபர்ஸ்ட் வருது. ஹெல்த்தையும் தாண்டி இப்போ ஹெல்த் வந்து ரொம்ப பேசிக்கா. ஆமா, ரொம்ப ஹெல்த் வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே அந்த ஒரு ஸ்டார்டிங் ஒரு பேசிக்கான எக்ஸசைஸ்லாம் இருக்கும், பேசிக்கான பிராணாயாமாஸ்லாம் இருக்கும். அது பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸோட இதெல்லாம் பயங்கரமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏன் அது வந்து ஹெல்த் ரீதியாக நடக்குதுன்னா, வந்து ஒரு பெரிய ஒரு பேராற்றல் கூட வந்து உங்களை வந்து கனெக்ட் பண்ண போகுது இந்த கிரியான்றது. அந்த ஒரு இறையோட அந்த ஒரு எனர்ஜியை உடம்புல தாங்கிறதுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து ஒரு இதுவாக இருக்கணும். நம்ம உடம்புக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். நம்ம உடம்பு வந்து அந்த அளவுக்கு ஒரு பியூராக இருக்கணும். அதனால நம்ம உடம்புல இருக்க அந்த ஒரு கழிவுகளாக இருக்கட்டும், அந்த ஒரு கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டீடாக்ஸ் பண்ணிடும். அது வந்து அந்த பிராணாயாமா விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு இறையாற்றலை வந்து உங்களோட சக்கரத்துக்குள்ளே அது வந்து கொண்டு வந்து சேர்க்குது. இந்த ஒரு வேலையை தான் பார்க்குது. நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மூச்சுன்ற விஷயம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வந்து அந்த சிவான்ற ஒரு இதுவே அந்த ஒரு வாசியும் அந்த சிவாவும் அந்த ஒரு ஒன்றிணைஞ்சு இருக்கிற ஒரு விஷயந்தான் அந்த ஒரு மூச்சுன்றதே, அந்த ஒரு நம்ம பண்ணுற அந்த யோகம்ன்றதே. அதாவது நீங்கள் சொல்கிறது இன்ஹேல் எக்ஸேல், அதோட சவுண்ட்ஸு. அது வாசின்றது இன்ஹேல் எக்ஸேல். ஆமாம், அதையும் தாண்டியும் இருக்குது இந்த ஒரு லெவல்லையும். அதான் அது வந்து பிராணா லெவலில் நீங்கள் சொல்கிறது வந்து. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாது. வந்து மூச்சுன்றது வேறு, சுவாசம்ன்றது வேறு, அதில் இருக்கிற பிராணான்றது வேறு. அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது நம்மளோட எல்லா விஷயத்துலையுமே. சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு கூர்ந்து ஒரு ஆழமாக பண்ணக்கூடிய விஷயம், இல்லை நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக பண்ணக்கூடிய விஷயம், இல்லை நம்ம உடல் வலிமையை எடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாம் நம்ம முழு முனைப்போடு பண்ணும்போது நம்மளோட சுவாசம் வந்து ரொம்ப சீராக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப நிதானமாகவும் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப அமைதியான ஒரு இதில் இருக்கும். நம்ம வந்து இதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு பயப்படும் போதோ, இல்லை ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகும் போதோ, இல்லை ஒரு காமத்தில் ஈடுபடும் போதோ, நம்மளோட சுவாசம்ன்றது நம்ம மூச்சுங்கிறது ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகும். ஒரு மாதிரி சீராக இருக்காது, ஒரு மாதிரி அந்த ஒரு இதுலேயே தான் இருக்கும். நம்மளோட எண்ணங்கள் வந்து நம்மளோட மனசு வந்து அந்த ஒருநிலைப்படும் போது அந்த சுவாசம்ன்றது சீராக இருக்குது. அதுதான் நம்மளை வந்து அந்த ஒரு நிதானன்ற ஒரு நிலைமைக்கு எப்பயுமே கொண்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துக்கு 18 முறை வந்து சுவாசிக்கிறான். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு இருக்கட்டும், ரொம்ப ஒரு ஃப்ளக்சுவேட்டான ஒரு மனநிலைமையில் இருக்க ஒரு குரங்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 32 முறை சுவாசிக்குது. இதுவே ரொம்ப நிதானமாவா இருக்கட்டும், இல்லை ரொம்ப ஒரு ஆயுள் நீடிச்சு வாழக்கூடிய உயிரினங்கள், யானையாக இருக்கட்டும், இல்லை பாம்பாக இருக்கட்டும், ஒரு ஆமையாக இருக்கட்டும், இது வந்து மனுஷனோட கம்பேர் பண்ணுறத விட கம்மியாக தான் ஒரு நிமிஷத்துக்கு சுவாசிக்குது. உதாரணத்துக்கு ஒரு 300 வருஷம் வாழ்கிற ஒரு ஆமையாக இருக்கட்டுமே, இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு வெறும் 4 முறை தான் சுவாசிக்குது. நீங்கள் வந்து இந்த யோகத்தில் மூச்சை கட்டுப்படுத்தி, மூச்சை வந்து கம்மி பண்ணி, அந்த மூச்சோட சில விஷயம் பண்ணி நீங்கள் விளையாடுறீங்களே, அது வந்து உங்களோட ஆயுளையும் இது பண்ணும், அதே மாதிரி உங்களுக்குள்ள சில நிறையா புது ஆற்றல்களையும் கொண்டு வரும். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து வைப்ரேஷனலாக அந்த ஸ்பெசிஃபிக்கான அனிமல்ஸோ இல்லை ஸ்பெசிஃபிக்கான பீயிங்ஸ் கூட கனெக்ட் ஆகலாம், பிளான்ஸோ அனிமல்ஸோ. ஏன்னா அவங்களோட சுவாசம் எந்த நிலையில் இருக்கோ அதுக்கு மாறும்போது அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு கனெக்ஷனும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஒரு புரிதல். ஆமாம், இது நடக்கும். ஆனால் நான் வந்து இப்போ அதை பற்றி சொல்லலை, ஆனால் இது நடக்கும். ஓகே, கேட்குறேன். எனக்கு டக்குன்னு அப்படிதான் அது கனெக்ட் ஆச்சு. நான் ஏன் இதை வந்து சொன்னேன்னா,
இந்த உயிரினங்களும் கிட்டத்தட்ட அந்த வாசி மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஏன் சொல்றேன்னா, அந்த ஒரு மூச்சு பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு உயிர் ஆற்றல் வந்து செலவிடுது அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். ஒரு மனுஷன் வந்து இந்த அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு மூச்சு விடுறான். ஒரு குரங்கோட மூச்சு விடுற இது வந்து இந்த லெவல்ல இருக்கு. ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு நிதானமான ஒரு மனநிலைமையில இருக்காது. அதனால தான் அதோட மூச்சு இந்த நிலைமையில இருக்கு. ரொம்ப நிதானமான இல்ல ரொம்ப அதிக நாள் வாழக்கூடிய உயிரினங்கள் வந்து இந்த மாதிரி உயிரினங்களோட மூச்சு விடுற ஒரு இது வந்து கம்மியா இருக்கு. புரியுது. அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக மரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நீண்ட நாள் வாழற விஷயங்களா இருக்கும். நம்ம பெரிய பெரிய ஃபாரஸ்ட்ல லைக் ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்கிற மரங்கள்லாம் சுமார் 200 வருஷம் 300 வருஷம் வாழ்ற மரங்கள். நம்ம வந்து ஒரு நாள்ல செய்யக்கூடிய அரை மணி நேர கிரியான்றது ஒரு வருஷத்துக்கான ஒரு ஆன்ம முன்னேற்றத்தையும் ஒரு பரிணாம வளர்ச்சியையும் தருதுன்றது யோகானந்தர் சொல்றாரு. அதே மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய 8.5 மணி நேரம் கிரியான்றது 8.5 மணி நேரம் பண்ணக்கூடிய 1000 கிரியான்றது 1000 வருஷத்துக்கான ஆன்ம முன்னேற்றத்தை தருதுன்னு சொல்றாரு. நம்ம வந்து 3,65,000 வருஷத்தோட ஆன்ம முன்னேற்றத்தை ஒரு வருஷம் பண்ணக்கூடிய கிரியா தருதுன்றத சொல்றாரு. அதே மாதிரி நம்ம 3 வருஷம் பண்ணக்கூடிய கிரியான்றது 10 லட்ச வருஷத்தோட ஆன்ம முன்னேற்றத்தையும் பரிணாமத்தையும் தருதுன்றத சொல்றாரு. இப்போ பேசிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு கிரியா வேணும், எதுக்கு கிரியா பண்ணணும் அப்படின்ற ஒரு அவ்வளோ ஃபாஸ்டா ஆக்சலரேட் ஆகுதுன்னா அப்போ அவ்வளோ ஃபாஸ்டா நம்மளோட கர்மாக்களும் கழியுதுன்றது சொல்ல. ஆமா, அதுதான் நம்மளோட நல்ல கர்மாவும் சரி நம்ம கெட்ட கர்மாவும் சரி எல்லாத்தையுமே அப்படியே மைனஸ் பண்ணி எல்லாத்தையும் கழிச்சு நம்ம ஆன்மாவையும் அந்த கர்மாவை கழிக்க எவ்வளோ நம்ம ஆன்மாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வருதோ, எந்த ஒரு மனத்தெளிவு எந்த ஒரு ஞானமும் வருதோ அதை வந்து இவ்வளோ பண்ணக்கூடிய கிரியாக்கள் வந்து இவ்வளோ வருஷத்தை செலவழிக்காமலே நமக்கு கொடுக்குது. இப்போ பொதுவா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு உயிர் பிறந்து அது வந்து இறைவனை அடையணும் அப்படின்ட்டு யாரு வந்து நினைக்கிறாங்களோ, எனக்கு வந்து இந்த உலகம் லைஃப் வந்து ஃபைன் தான், நான் வந்து இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து சாமி கும்பிட்றேன், சாமி கும்பிடல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம், நான் வந்து இங்கே இருக்கேன், இங்கே எல்லாமே எனக்கு நல்லா தான் இருக்குன்னா அவங்களுக்கு ஓகே, சூப்பர் ஃபைன், கிரியா வந்து அவசியம் இல்லை, தேவையில்லை. ஆனால் யாருக்கு இந்த பிறப்பை அறுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இந்த உலக வாழ்க்கை மேலே பற்று இல்லாமலாம் வெறுத்து அது மாதிரி ஒதுக்கிலாம் இல்லை, இது வந்து ஏதோ ஒரு பொய் மாதிரி எனக்கு இருக்கு, இதை விட பெரிய ஒரு சத்தியம் வந்து இருக்கு, அதை வந்து நான் வந்து பார்க்கணும், அது கூட நான் ஒன்றா கலக்கணும் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கிரியான்றது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி. ஒரு ஆன்மா வந்து அந்த இறைவனா அந்த ஒரு நிலைமைக்கு போகணும், அந்த ஒரு முக்தியை அடையணும் அப்படின்றதுக்கு ஒரு நார்மலான ஒரு ஆத்மாக்கு 10 லட்சம் வருஷம் ஆகுது. அந்த நீ வந்து எந்த ஒரு கிரியாவும் பண்ணாம, எந்த ஒரு பக்தியிலையும் இல்லாம, எந்த ஒரு சாதனாவும் பண்ணாம நீ வந்து அப்படியே இருந்தாலுமே இந்த உலக வாழ்க்கையோட அனுபவங்கள் எல்லாமே கொண்டு போய் ஒரு 10 லட்சம் வருஷத்துல உன்னை வந்து அந்த இறை கூட வந்து சேர்த்துரும். எப்படியும் இந்த 10 லட்சம் வருஷமும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் டீவியேட் ஆகாம, எந்த ஒரு ஆசையிலையும் இல்லை என்ன ஒரு கோவத்திலையும் இல்லை எந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லையும் இல்லாம இயற்கையோட ஒன்றி அப்படி வாழக்கூடிய ஆன்மாக்கள் 10 லட்சம் வருஷத்துல போய் சேர்ந்துரும். ஆனா அதுவும் இல்லாம நடுவில் டீவியேட் ஆயிட்டு அப்படி, அதாவது அன்பா கருணையா இருக்கிறவங்களுக்கே 10 லட்சம் வருஷம் ஆயிருது. நீங்க வந்து அது இல்லாம ரொம்ப நடுவில் டீவியேட் ஆகிட்டு இந்த கோவத்திலேயோ ஆசையிலையோ காமத்திலேயோ இதுலயோ மாட்டிக்கிட்டு இந்த உலக வாழ்க்கையை பெருசா நம்பிக்கிட்டு இதுலயே மாட்டிக்கிட்டு இருக்க ஆன்மாக்களுக்கு 20 லட்சம் வருஷம் கூட பத்தாதுன்னு சொல்றாரு. ஓகே, அப்போ வந்து அதுதான் மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது மற்ற யோக சாதனைகளா இருக்கட்டும் இல்ல யோக சாதனைகள் இல்லாம அந்த இறைவன் நிலையை அடையிற மிச்ச விஷயங்களா இருக்கட்டும், கம்பேரிட்டிவ்லி இந்த கிரியான்றது மிச்ச விஷயம்லாம் ஒரு சைக்கிள் மாதிரியான இல்லை ஒரு மாட்டு வண்டியான ஒரு வேகத்தில் கொண்டு போகுதுன்னா, கிரியா வந்து ஒரு ஆகாய விமானம் வேகத்துக்கு ஒன்றை வந்து அந்த பரிணாம வளர்ச்சியை தாண்டி கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி பரமஹம்ச யோகானந்தர் சொல்றாரு. அந்த அளவுக்கு துரிதப்படுத்துது இந்த கிரியான்ற விஷயம். அதே மாதிரி பதஞ்சலியும் இந்த கிரியா யோகத்தை பற்றி சொல்லியிருக்காரு. கிருஷ்ண பரமாத்மாவும் 2 இடத்துல பகவத்கீதையில் கிரியாவை பற்றி சொல்லியிருக்காரு. பதஞ்சலி சொல்கிறாரு, இந்த கிரியான்றது மன ஒழுக்கமும் உடல் ஒழுக்கமும் கலந்து அந்த ஓம்ன்ற அந்த பிரணவ மந்திரம் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு யோக முறையாக இருக்கட்டும், யோக முறை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
இந்த ஓம்ன்ற விஷயத்துக்கே பரமஹம்ச யோகானந்தர் அவ்வளோ அழகா ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு. இந்த ஓம்ன்ற விஷயம்தான் இந்த ஒரு படைப்பு ஆற்றல், இந்த ஒரு இறைவன் அப்படின்ற ஒரு இதுல சொல்றாரு. இந்த ஓம்ன்ற விஷயம்தான் கிறிஸ்டியானிட்டியில பைபிள்ல சொல்ற ஆமின் அப்படின்னு சொல்றாரு. திபெத்தியர்கள் சொல்ற ஹம் அப்படின்ற ஒரு சத்தமும் இதுதான் அப்படின்றாரு. இஸ்லாமியர்கள் சொல்ற ஆமின் அப்படின்ற சத்தமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒண்ணுதான். கிறிஸ்டியானிட்டிலையும் சரி, யூதர்களும் சரி, ரோம் நாட்டுக்காரங்களும் சரி, கிரேக்கர்களும் சரி, எகிப்தியர்களும் சொல்ற ஆமனோட சத்தமும் இந்த ஓம்ன்ற பிரணவம் தான் அப்படின்னு சொல்றாரு. பைபிள்ல ஒரு அழகான ஒரு மேற்கோள் காட்டுறாரு பரமஹம்ச யோகானந்தர். உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியான ஆமென் சொல்கிறது. ஆதியில் ஜீவ வார்த்தை இருந்தது. ஜீவ வார்த்தை பிதாவிடம் இருந்தது. பின்பு ஜீவ வார்த்தை நித்திய தேவனாய் ஆயிற்று. எல்லாமே அவனாலேயே செய்யப்பட்டது அப்படின்ற பைபிளை மேற்கோள் காட்டுறாரு இந்த ஓம்ன்ற சத்தத்தோட. பைபிள்லயே வந்து இதோட ஆமா இது இருக்கு. ஆமா, இது மாதிரிதான் எல்லா மதங்கள்லயும் சரி, எல்லா ஒரு நாகரிகத்திலையும் இந்த ஒரு பிரபஞ்சத்தோட அந்த ஒரு சத்தம், அந்த ஒரு படைப்பு ஆற்றலோட அந்த ஒரு சத்தம், அந்த ஒரு இறைவனா கருதப்படுற அந்த ஒரு விஷயம் இருக்கு. இப்போ கிரியான்னு பார்த்தீங்கன்னா, கிரியா வந்து நம்ம கிரியா யோகான்றத பேசிட்டு இருக்கோம். ஆனா கிரியா யோகாக்கு அடியிலே இப்போ பார்த்தீங்கன்னா, இதுலயே வந்து இன்னுமே பிரிஞ்சு ஒவ்வொருத்தர் வித்தியாசமான கிரியா கொடுக்குறாங்க. ஒரு எடுத்துக்காட்டு வந்து இப்போ YSS அது ஒரு தனி கிரியா இருக்கு. இவங்களது ஈஷாது ஒரு தனி கிரியா இருக்கு நமக்கு. அது தவிர வந்து நீங்க சொன்ன மாதிரி பதாஞ்சலி இது தனி கிரியா இருக்கு. ஸோ கிரியா அப்படின்னு வரும்போது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அது வித்தியாசம் எடுக்கிறதுனால அது அந்த ப்ராக்டிசஸும் வித்தியாசமானதா ஐ திங்க் அது வித்தியாசமானது தான்றதை நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க 10 லட்சம் வருஷம் எடுக்கும் அந்த நம்ம வந்து ஒரு முழு எவல்யூஷனாக போய் ஆன்மீகத்தோட ஹையஸ்ட் எவல்யூஷனில் அடைய அப்படின்றது. ஸோ அப்போது இந்த வேறு வேறு ப்ராக்டிஸ்னால அந்த டைமிங் மாறுமா, இல்லை இதோட கோர் சேமாக தான் இருக்குமா? இது பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சூப்பர் கேள்வி ப்ரோ. இது வந்து நானே சொல்லலான்ட்டு இருந்தேன், நடுவில் வந்து கொஞ்சம் லைட்டாக மறந்துட்டேன். நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்க. என்ன விஷயம்னா, இப்போ என்கிட்டயே நிறைய பேர் கேட்குறாங்க, கிரியா எங்கே கற்றுக்கிறது சொல்லுங்கள், கொஞ்சம் கிரியா எங்கே ப்ரோ கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னை பொறுத்தவரையும் நான் வந்து பரிந்துரைக்கிறது வந்து YSS நான் வந்து சொல்லுவேன். இன்னொன்று சொல்லிடுறேன், நம்ம வந்து YSSோட பிரதிநிதியோ இல்லை அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிறவங்களோ கிடையாது. நான் ஏன் YSS சொல்கிறேன்னா, அது வந்து டேரெக்டாக நீங்களே இப்போ வேற ஒரு இடத்துல தான் பண்ணுறீங்க. ஆரம்பிச்சது YSS. ஆமாம் ஆமாம். என்னன்னா YSSல வந்து டைரக்டா குரு பரம்பரையிலேருந்து வருது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் கிரியா சொல்லி தராங்க. நம்ம வந்து பேர்லாம் கூட மென்ஷன் பண்ண வேணாம், நிறைய இடத்துல நிறைய பேர் சொல்லி தராங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, எல்லாருமே அந்த ஒரு குரு பரம்பரையிலேருந்து வந்த அந்த YSS கொடுக்குற அதே கிரியா சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்றது வந்து எனக்கு சந்தேகம் தான். ஏன்னா நானே YSSக்கும் முன்னாடி நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். அவங்க வந்து அவங்களோட டெக்னிக்ஸ்லாம் சிலது வந்து ஆட் பண்ணுவாங்க, சிலது வந்து ஆல்டர் பண்ணுவாங்க. அவங்களோட டெக்னிக்ஸ்ன்றது எப்படியும் சொந்த டெக்னிக்லாம் இல்லை, வேற ஒரு யோகா முறையிலேருந்து எடுத்த சில டெக்னிக்ஸ் ஆட் பண்ணுவாங்க, இல்லை வந்து சித்தர்களோட டெக்னிக்ஸ் சிலதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அது வந்து சரிப்பட்டு வராது. மிச்சவங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு அது மாதிரி போகணுன்னா நீங்கள் வந்து போய்க்கலாம். ஆனால் எனக்கு வந்து ஏன் சரிப்பட்டு வரலன்னா, மகாவதார் பாபாஜி வந்து கொடுக்கும்போதே என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இல்லறத்துலேருந்து அந்த ஒரு இறைநிலை அடையிறதுக்கு இந்த ஒரு கிரியாவே போதும், இதோட தாண்டியும் நீ அதிகமாகவும் பண்ண வேணாம், இதோட கம்மியாகவும் நீ பண்ண வேணாம், நீ வந்து இது பண்ணுறதே போதுமானது அப்படின்ட்டு சொல்லி தான் மகாவதார் பாபாஜியே கொடுக்குறாரு. அந்த டெக்னிக்கே ஒரு இன்னும் அப்கிரேடடான ஒரு வெர்ஷன், அவர் மாடுலேஷன் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுத்த ஒரு வெர்ஷன் தான். அவர் வந்து கடவுள் நிலையில் இறைநிலையில் இருக்கிற ஒருத்தர். இறைநிலையில் அவர் தான் கடவுளே, அவர் இறைவன் தான். அவர் இறைவனே நமக்கு வந்து ஒரு டெக்னிக்கை இது போதும் உனக்கு அப்படின்னு கொடுக்கும்போது அதில் சில மாறுதல்கள் ஏற்படுத்துறதோ இல்லை அதில் சில கரெக்ஷன்ஸ் ஏற்படுத்துறதோ எனக்கு வந்து சரிப்பட்டலை. ஸோ எனக்கு வந்து குரு பரம்பரையிலேருந்து டைரக்டாக ஒரு கிரியாவை தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து YSS யோகானந்த சத்சங்க சங்கம் பரமஹம்ச யோகானந்தர் துவங்கினது.
அங்கே இருக்கிற அவங்க கொடுக்குற கிரியா வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அவங்க எப்படின்னா இந்த ஒரு ஃபஸ்ட்டு இந்த பேசிக்கான சில யோக முறைகள்லாம் இருக்கும், சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளை வந்து பண்ண வைப்பாங்க. அது வந்து ஹோம் லெசன்ஸாக இருக்கும். நம்ம வந்து வீட்டுக்கே வந்து நம்ம அதை வந்து இது பண்ணால் அமுச்சு வைப்பாங்க. நம்ம வந்து அந்த டெக்னிக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து மெயின் கிரியா தீட்சை வந்து தருவாங்க. இதை தவிர்த்து நான் வேற யாரு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நான் வந்து ஆனந்த சங்கா அவங்கள சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ஆனந்த சங்காவோட அந்த ஒரு ஃபவுண்டர் யாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, கிரியானந்தா அப்படின்ற ஒரு மாங்க் தான் அதோட ஃபவுண்டராக இருக்காரு. கிரியானந்தா யாருன்னு பார்த்தா, பரமஹம்ச யோகானந்தா அமெரிக்காவில் இருக்கும்போது அவரோட டைரக்ட் சீடர் தான் கிரியானந்தா அப்படின்றவர். ஸோ அவர்கிட்ட இருந்தும் நமக்கு வந்து குரு பரம்பரையிலேருந்து டைரக்டாக வர அந்த ஒரு கிரியா தான் பரமஹம்ச யோகானந்தா YSSல என்ன ஒரு கொடுத்தாரோ அதே கிரியாவை தான் கிரியானந்தாவும் அவங்க கிட்டேருந்து வாங்கி கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் பரமஹம்ச யோகானந்தாவோட சமாதிக்கு அப்புறம் இவர் தனியாக ஒன்று ஆரம்பிக்கிறாரு, ஆனந்த சங்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதே குரு பரம்பரை கிரியாவை வந்து ஆனந்த சங்காவும் தராங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஹோம் லெசன்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இவங்க வந்து டேரெக்டாகவே சொல்லித்தராங்க. ஸோ இவங்ககிட்டையும் நம்ம போகலாம். நம்ம அதே மாதிரி YSSல வந்து என்னதான் ஹோம் லெசன்ஸ் இருந்தாலும் நம்ம அந்த YSSோட சென்டர்லாம் இருக்கும். அங்கே வந்து நமக்கு வேணும்னா அங்கே மாங்க்ஸ் எப்போயுமே அவைலபிளாக இருப்பாங்க. நமக்கு எப்போ வேணுமோ, எப்போ ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது கிளியர் பண்ணணுமோ நம்ம நேராகவே அவங்ககிட்ட போயிட்டு நம்ம என்னென்ன டவுட்ஸோ கிளியர் பண்ணிக்கலாம். ஆனால் கன்ஃபார்மாக எடுத்தோடனே நமக்கு வந்து அந்த கிரியா தீட்சை கிடைக்காது. ஏன்னா இது வந்து பரமஹம்ச யோகானந்தா புக்கில் எழுதும் போதே எழுதுறாரு, சில ஒரு விதிமுறைகள்னாலையும் சில விஷயங்கள்னாலையும் இது வந்து ஒரு சேக்ரடான ஒரு விஷயன்றனால நான் வந்து இது எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் வந்து ஓப்பனாக நான் வந்து இதில் சொல்லலை. இது வந்து ஒரு கிரியாவான் கிட்டேருந்து தான் இது வந்து ஒரு பெறப்படணும் அப்படின்ட்டு தான் அவர் பரமஹம்ச யோகானந்தா இதை சேக்ரெட்டாகவே வச்சுருக்காரு. இது வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. யார் யாருக்கு அது தகுதியோ அது வந்து இயற்கையே முடிவு பண்ணி அது வந்து அவங்களுக்கு போய் சேரும். நம்ம எந்த அளவுக்கு அது மேலே ஒரு பற்றோட, ஒரு ஆசையோட, ஒரு பெரும் காதலோட இறைவன் மேலேயும் சரி இல்லை இந்த ஒரு சாதனா மேலேயும் சரி இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அது நம்மக்கிட்ட தானாக வந்து சேரும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி வந்து படிக்க சொல்லுவாங்க அவங்க. நம்ம எங்கே ஒரு போனாலும் படிச்சுட்டு அதோட சக்தி என்ன, அந்த யோக முறையோட சக்தி என்ன, அது வந்து எங்கேருந்து வந்திருக்கு, எந்த ஒரு விஷயத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்ட்டு நம்ம படித்து முடிக்கும் போதே நம்ம வந்து உணர்ந்துருவோம். அந்த புக்கை பற்றி தெரியறதுக்கும் ஒரு பெரிய கர்ம பயன் வேணும், அந்த புக்கை படித்து முடிக்கிறதுக்கும் ஒரு கர்ம பயன் வேணும், படித்து முடிச்சுட்டு கிரியா கற்றுக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு கர்ம பயன், கிரியாவை கற்று முடித்து வாங்குறதுக்கு ஒரு கர்ம பயன், அதை வாங்கினா கரெக்டாக அந்த சாதனாவை பண்ணுறதுக்கும் ஒரு கர்ம பயன் வேணும். அது மேலே அந்த பேஷன் இருந்தால் அந்த காதல்றது அது தானாகவே நடக்கும். நான் நிறைய பேர் பார்க்குறேன், நிறைய பேர் மெயின் கிரியா தீட்சை வாங்கிட்டு அவ்வளோ கிரியாவை ரொம்ப இன்டென்ஸாக பண்ணி அவ்வளோ விஷயங்களை அதோட பெனிஃபிட்ஸை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவங்க நானே நிறையா பேர் பார்த்துருக்கேன். ஸோ இதனால நம்ம இவங்க கிட்டேருந்து ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ப்ராப்பராக குரு பரம்பரையிலேருந்து வர கிரியா வந்து கிடைக்குது. ஸோ இவங்ககிட்ட நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன், சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃபைன், எனக்கு வந்து இது மாதிரி வேறு டெக்னிக்ஸ் இது பண்ணாலே ஓகே தான். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இஷ்ட தெய்வமோ இல்லை ஒரு குருவோ இருப்பாங்க, சூட்சம குருவோ இருப்பாங்க, நீங்கள் அவங்க கூட ஒரு பெரிய ஒரு அன்புலையோ இல்லை ஒரு பக்தியிலையோ இருக்கும்போது அவங்களே உங்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்க. நீ இங்கே போகணுமா, இல்லை நீ அங்கே போகணுமா, இல்லை இந்த எக்ஸ்ட்ரா டெக்னிக்கை ஆட் பண்ணி இது பண்ணுறது உன் உடம்புக்கும் உன் மனசுக்கும் சரியான்ட்டு அவங்களே வழிகாட்டுவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து இதுதான் சரின்னு தோணுது, இதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கு. இதுக்காக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா மற்ற ப்ராக்டிசஸும் தப்புன்றது கிடையாது, யாருக்கு இது ஒர்க் ஆகுதோ அவங்க அந்த வழியில் போகிறது சரி. நீங்கள் அதை நோக்கி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் உங்களுக்கு வந்து எது சரி, உங்களுக்கு எது வேணும்னு. ஆமாம், புரியுது. அடுத்தடுத்த படிகள் அதை காட்டும். ஆமாம், அதேதான். அருமையான விஷயம் ப்ரோ. இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, நம்ம தான் இது முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு தமிழில் சொன்னது நம்ம தான் இதை ஆரம்பிச்சு வச்சது. இதை தவிர சொன்ன ஒரே ஆள் குரு பசுபதினு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கார். இது என்னென்னா அவரை பார்த்துட்டு நம்ம இன்னும் சொன்னால் அவர் சொல்கிறதுக்கு நான் நல்லா பார்த்துட்டேன். அவர் ஒரு பாட்காஸ்டில் தான் சொல்லியிருந்தாரு, அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். ஸோ அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து முருகர் தான் மகாவதார் பாபாஜி, அதாவது முருகரோட அவதாரமாக தான் மகாவதார் பாபாஜி இருக்காருன்றத இந்த நியூஸ் வந்து நமக்கு வந்து தெரிந்தது. இப்போ என்னென்னா, இப்போ முருகர் வழிபாடில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ மகாவதார் பாபாஜி வந்து அவர் யோக முறையாக தராரு, ஓகேவா? ஸோ இப்போது இது
ஏன்னா இப்போ இருக்கிற கொஞ்சம் சில கான்ட்ரவர்சிஸும் போயிட்டு இருக்கு. முதல்ல முருகன் வந்து சிவனுடைய பையனே இல்லைன்ற ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அது வந்து ஒரு ஒரு எல்லை மீறி எடுத்துட்டு போய், பட் இட்ஸ் அவங்களோட அகைன் அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களோட தரவு ரிசர்ச் இதெல்லாம் அதை பொறுத்து. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பாயிண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுன்றது ஒரு ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கனெக்ஷன் எப்படி இருக்கும்? முருகரோட வழிபாடுகளும் யோகத்துக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கா? அதை தவிர வந்து இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கா?